ஜோசியம் வந்து 100% எல்லாம் யாருக்குமே பலிக்காது. நான் வந்து ஒரு தூரம் புலியூர் பாலுட்டு போய் என்னுடைய ஜாதகத்தை காமிச்சேன். அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு நீ விஐபிடா, நீ வந்து கலைத்துறையில தான் ஷைன் பண்ணுவ, பெரிய விவிஐபியா வரப்போறேன்னு சொல்லி சொன்னார். கலைத்துறைன்னு ஒன்னே சரி சினிமாவில் ஏதோ சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்களெல்லாம் போய் பார்த்தேன். நடிகத்துக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா நம்மளை இந்த ஜோதிட கலையில கொண்டு வந்து உட்கார வச்சு இசைக்கலை ஜோதிடக்கலை ரெண்டிலுமே வந்து நம்மளை டாப்ல கொண்டு வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எங்கெங்கேருந்தோ வராங்க உங்களை இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுல இருந்துகிட்டே இருந்ததுங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துல நான் பெரிய ஆளா போறேங்கிறது மட்டும் எனக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. என்னைக்காவது நீங்க உங்க ஜாதகத்தை பாத்திருக்கீங்களா? உங்க ஜாதகத்தை நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா ரொம்ப பெரிய லெவல்ல ஷைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த டைம்ல இந்த ஃபீல்டுல வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ஜர்னி வந்து ரொம்ப பெரிய ஜர்னி சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5500 எபிசோட் நெருங்க போறீங்கிறப்ப நான் இப்ப வந்த உடனே அதான் சொன்னேன். காலையில 7 மணி ஆனா அந்த ஷோ கண்டிப்பா எல்லாரும் பாக்குற வீடுகளை என்னால பார்க்க முடியும். நிறைய வீடுகள்ல 7 மணிக்கு உங்களுடைய ஃபேஸ் தான் தெரியும். இப்ப வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. பலர் வீட்டுல நான் வந்து சேவலா இருக்கேன். நீங்க வந்துட்டீங்கன்னா காலையில ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்டுல நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியுறீங்க. அப்ப நீங்க வெளியில போறப்ப எவ்வளவு வரவேற்பு இருக்கும், ஒரு நம்பிக்கையும் நீங்க அந்த ஷோ மூலமா உருவாக்கி இருக்கீங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆனதுல ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. நிம்மதியா வெளியில போக முடியல. முன்னெல்லாம் போர் அடிச்சா போய் எங்கேயா பார்க்ல போய் வாக்கிங் போயிட்டு இருப்பேன். இல்லைன்னா பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போய் நிறைய நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இந்த கொடியில இந்த கொடி ஒரு தூரம் நடந்து போயிட்டு வருவேன். அந்த மாதிரி இப்போ பீச்சுக்கு போறது, பார்க் போறது, வெளியில கோயிலுக்கு போறது, சினிமா போறது, மார்க்கெட்டுக்கு போறது. ஏன் எங்க ஊர்ல நங்கநல்லூர்ல என்னால மார்க்கெட்ல நடக்க முடியாது. 10 அடிக்கு ஒருத்தர் பிடிச்சுவாங்க, சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு. அதனால என்னுடைய பிரைவசி சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல ஆனா உள்ளூர ஒரு சந்தோஷம், ஒரு குஷி, ஒரு பெருமை, அப்படிதான் எடுத்துக்கணும். அது இவ்வளவு ஜேர்னில வந்து நிறைய பேரோட நம்பிக்கையை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து பார்க்க வராங்க. ஆமா, வெளியூர் வெளிநாடுல இருந்தெல்லாம் வந்து பார்க்க வராங்க. நான் இப்போ நேர்ல பாக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கொரோனா வந்தப்போ என்னாச்சு, ஆன்லைனில் ஜோசியம் பார்க்கறதுக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பிஸியாக இறங்கிட்டேன். எல்லாரும் ஆன்லைனில் வாங்க ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து 2-3 தூரம் டிவிலெலாம் சொன்ன உடனே ஆன்லைனில் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுடைய கொஸ்டின் கேட்கும்போதே அந்த பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. பிறந்த அந்த பெயர், பிறந்த டேட்டு, டைம், பிளேஸு. இந்த டேட்டு, டைம், பிளேஸ் வச்சு நான் ஜாதகம் கேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஜாதகம் கணிச்சிட்டு அவங்க கொஸ்டினுக்கு ரிப்ளை வந்து நான் டைப் பண்ணி அவங்க தமிழில் கேட்கலாம் அல்லது இங்கிலீஷில் கேட்கலாம். இந்த 2 லாங்குவேஜில் எதில் வேணாலும் கேட்கலாம். அந்த ரிப்ளையை வந்து அவங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிடுறேன். அதுதான் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. கொரோனா ஆரம்பிச்சிலேருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் ஃபுல்லாக ஆன்லைன் மூலமாக தான். ஆமாம், ஆன்லைனில் அது எப்படியும் டெய்லி ஒரு ஆவரேஜாக ஒரு 10 பேர் 15 பேர், சம்டைம்ஸ் 20-25 பேர்லாம் கூட ஒரு நாளைக்கு கேட்பாங்க. இத்தனை வருஷமா இதில் பயணப்பட்டு இருக்கீங்க போது நிறைய செலிபிரிட்டிஸும் வந்துட்டு உங்களை வந்து பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். தயவு செஞ்சு யாரும் என்னை வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. ஹவுஸ் விசிட் கிடையாது, நோ ஹவுஸ் விசிட். யாராக இருந்தாலும் இங்கே வாங்க, உங்களுக்கு வேணா ஸ்பெஷல் டைமிங் கொடுக்குறேன், அப்பாயின்மெண்ட்டு வந்து பார்த்துட்டு போங்க சொல்லி ராத்திரி 11 மணி 12 மணிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இந்த நேரில் பார்க்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் 2003 மேல ஆரம்பிச்சேன்ட்டு. அப்போ வந்து காலையில் 10 மணிக்கு வந்து உட்காண்டா முடிக்கிறதுக்கு ராத்திரி 12 மினிமம் ஆகும். கண்டினியூஸாக ஒரு 14 மணி நேரம் ஜோசியம் பார்க்கறதுங்கிறது அது டெய்லியே அந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேர் வராங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்துட்டு இது உங்களோட ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் சொல்றது துல்லியமாக இருக்கிறதுனால தான் வராங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓரளவு பலிக்கணும். இல்லைன்னா 22 வருஷம் சேர்ந்தாப்புல இந்த மாதிரி கொடி கட்டி பறக்க முடியாது. அது அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு எப்படி உருவானது, நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அதை நம்புனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லைங்க, ட்ரஸ்ட்டுங்கிறது நான் டிவியில் பேசுறத வச்சு என்னுடைய நாலேஜ் என்னங்கிறத அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போய் பேசுவேன். அதை பார்த்தே அவங்க வந்து சரி இவர் கொஞ்சம் ஏதோ விஷயம் தெரிஞ்சவராக இருக்காரு, இவர்கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தில் 100 விஷயத்தில் அட்லீஸ்ட் 75 நடந்திருக்கணும். அப்போ தான் மறுபடியும் வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் 75% அது பலிக்கணும். ஜோசியம் வந்து 100% யாருக்குமே பலிக்காது.